12 வருஷத்து பிரச்சனை. உன் பிரச்சனை எத்தனை நாள் இருக்கு? காலைல பிரச்சனை நைட்டுக்குள்ள தாங்க முடியாது. ஒரு வாரம் பிரச்சனை, 2 வாரம் பிரச்சனை. நேத்து என்கிட்ட ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி பேசினாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷத்து பிரச்சனை. இதெல்லாம் சொன்னா உங்களால தாங்க முடியாது. கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நான் உங்கள் பிரதர் அருள் பேசுறேன். இது இந்த வீடியோவுடைய 3rd பார்ட். இந்த விஷயத்த இயற்கையாகவே தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொள்ள இறைவன் இயற்கையில் உள்ள அனைத்திற்குமே கர்த்தர் படைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். உதாரணமாக, குழந்தை அழுகும் போது சில பேர் சொல்லுவாங்க, அது விட்டுருங்க, அது தானா சரியாயிடும். எல்லாம் தானா சரியாயிடும். எப்பன்னா, சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். நீ ஓடி ஓடி சண்டை போட்டினா அவர் உட்காந்து வேடிதான் பார்ப்பார். நீ உட்காந்து பார்த்தீங்கன்னா அவர் வேலை செய்வார். அவர் சொல்றது அதுதான், யூ ஜஸ்ட் கீப் சைலண்ட், ஐ வில் ஃபைட் ஃபார் யூ, நான் உனக்காக யுத்தம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே மழை வரும், வெள்ளம் வரும். அந்த வெள்ளம் வந்து ஊரெல்லாம் பெருக்கி வாரி கொண்டு போயிட்டு கடலை சேர்த்துரும். தண்ணி வந்து ஆறுல கலந்து குளம் கூட்டல் கொண்டு அங்கே சேர்ந்துடும். எல்லாத்தையும் ஒன்று கடலில் சேர்த்துரும். கடல்ல இருந்து உப்புல எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி ஆவியாகி மறுபடியும் மேகத்துக்கு காத்தா போய் சேர்ந்துடும். காத்தோ கிளம்பி போயிட்டு மேகமாக சேர்த்து ரீசைக்கிள்ல பர்ஃபெக்டா வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த பூமியை, உலகத்தை எப்படி தன்னைத்தானே சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் படைத்தாரோ அது சிறப்பாக வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதே படைப்பு தான் மனிதனுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் இறைவன் படைத்திருக்கிறார். மனிதனை சற்று விசேஷமாக தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக படைத்திருக்கிறீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தி ஸ்பெஷல் இன் திஸ் யூனிவர்ஸ் அப்படின்னா அது மனிதன் மட்டுமே என்பதை என்னால் உணர முடிகிறது, உங்களாலும் உணர முடியும். ஏனென்றால் இறைவனுக்கு பிறகு எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே அடக்கி ஆளும் தன்மை மனிதர்களுக்கு மட்டும்தான் உண்டு. இன்னும் ஒரு படி மேல சொல்ல போனா, கடவுளே கூட ஆட்சி செய்யறது மனுஷனால தான் முடியும். கடவுளை கூட பயங்காட்டுறது. என்னப்பா இது, இவர் வித்தியாசமா பேசுறாருன்னா, நானா பேசுறேன்? துதியின் சத்தத்திற்கு அவர் பயப்படுகிறார் என்று வேத வசனம் இருக்கிறது. பயங்காட்டணுமா? ஆண்டவர் பயங்காட்ட நினைக்கிறீங்களா? துதிங்க, துதிங்க, துதிங்க. நீங்க துதிக்க 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 பவுலும் சீலாவும் கட்டுகள் உடைஞ்சது பார்த்தீங்களா? அவரே அலர்ந்தாராம், பயந்துடுறாராம், கடவுளே பயப்படுறாராம். துதியின் சத்தத்துக்கு பயப்படுறாருன்னு வசனமே இருக்கு. ஏன் நீ பயந்துட்டு இருக்கணும்? கடவுளை போய் பயங்காட்டு போ. நீ பயந்துட்டுனா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவரை பயங்காட்டினா அவர் வருவார், இறங்கி வந்து உனக்கு என்ன வேணும் சொல்லிட்டு கேட்பாரு, செய்வார். எப்படி இந்த உலகத்தில் இயற்கைக்கு தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொள்ளும் அமைப்பை இறைவன் படைத்து வைத்திருக்கிறாரோ அதே போல கர்த்தர் உன்னையும் படைத்திருக்கிறார். வெளியில இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதோ அதுதான் இந்த உடம்புல இருக்கு. சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது. வார்த்தைகள் தான் வித்தியாசம், ஆனால் ஒண்ணுதான். ஒருத்தன் வந்து கண்ணு தெரியலன்னு கேட்கிறான், ஆண்டவரே நான் பார்வையிட வேண்டும் என்று சொல்றான். அவர் பார்த்தாரு, அவனோட நம்பிக்கை அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்குறாரு. அவன் நம்பிக்கை ஏதாவது தொட்டு எதனா உடம்புல வச்சு சரி பண்ணாதான் சரியாகும்ன்றது அவன் நம்பிக்கை. ஒருத்தவங்க நம்பிக்கை பார்த்தீங்கன்னா இயேசுநாதருடைய வஸ்திரத்தை தொட்டா போதும் அந்த அம்மா நினைச்சாங்க. 12 வருஷத்து பிரச்சனை. உன் பிரச்சனை எத்தனை நாள் இருக்கு? காலைல பிரச்சனை நைட்டுக்குள்ள தாங்க முடியாது. ஒரு வாரம் பிரச்சனை, 2 வாரம் பிரச்சனை. நேத்து என்கிட்ட ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி பேசினாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷத்து பிரச்சனை. இதெல்லாம் சொன்னா உங்களால தாங்க முடியாது. அப்படிலாம் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தரோட கடனோட அளவு சொன்னா உங்களால தாங்க முடியாது. 1000 ரூபாய் கடன், 10,000 ரூபாய் கடன், 10 லட்சம் கடன்.
1 கோடி கடன், 3 கோடி கடன், 10 கோடி, 100 கோடி. முதல்ல தான் ஒரு மாரி இருக்கும். அப்புறம் நான் எப்படி கட்டப் போறேன்? அப்புறம் வளர்ந்து, வளர்ந்து டெவலப் ஆயிட்டு, இப்போ எப்படி நான் எவ்வளோ பெரிய பணக்காரன்னு சொல்றதுல சந்தோஷப்படுறாங்களோ, அதப்போல இன்னைக்கு நான் எவ்வளோ பெரிய கடன்காரன்னு சொல்றதுல பெருமைப்படுறவங்களும் இருக்கிறாங்க எனக்கு தெரியும். நீ இன்னும் மேலும் மேலும் கிறிஸ்துக்குள்ளாக வளர்ந்து கர்த்தருடைய வருகைக்கு மிகவும் சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆயத்தமாக இருக்கும்பொழுது, கர்த்தர் உன்னை மேலும் மேலும் உயர்த்துவார். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.